ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுவும் குவிக்காக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க இன்னைக்கு நம்ம ஹைபிஸ்கஸை வச்சு கார கொழுக்கட்டை அண்ட் இனிப்பு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அரை பங்கு தண்ணி வச்சுட்டு 3 காஞ்ச ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா பூத்த பூ கிடச்சிது அப்படின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 காஞ்ச ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே கொதிச்சு கலர் மாதிரி வந்துடும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹைபிஸ்கஸ் வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நாகா கொழுக்கட்டை மாவு தான் சேர்த்துருக்கேன். அதில் 300 கிராம்ஸ் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹைபிஸ்கஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடாக இருக்கும். சூடாக இருக்கும் போதே தான் ஊற்றணும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஹைபிஸ்கஸ் வாட்டரை விட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹைபிஸ்கஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அதை வந்து டேரெக்டாக சாப்பிட பிடிக்காதவங்க இது மாதிரி எதுலையாவது இன்ஃப்யூஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை தொட்டு பாருங்கள். மாவு கையில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா அப்போ அதுதான் பதம். இப்போ நம்ம உருட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த நல்லெண்ணெய் எடுத்து 2 கையிலையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் கிடையாது, நீங்கள் நெய் கூட எடுத்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு கிளாஸி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. மாவை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி நடுவில் ஒரு பள்ளம் போட்டுக்கோங்க. இது பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாக ஒரு யூனிக்கான ஷேப்பில் இருக்குது. ஸோ பசங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும் இந்த ஷேப்பு. நீங்கள் இது இப்படி தான் உருட்டணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியோ குவிக்காக எது பண்ண முடியுமோ அந்த ஷேப் கூட உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் உருட்டி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் அதுக்கு தாளிப்புக்காக இந்த கொழுக்கட்டையோட தாளிப்புக்காக நான் சிறுபருப்பும் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸோ அதனால் 100 கிராம் சிறுபருப்பு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணிட்டு 1 இன்ச் அந்த இட்லி பாத்திரத்தில் 1 இன்ச் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு அதில் இந்த சிறுபருப்பு அதை முதல்ல கீழே ப்ளேஸ் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே இந்த 2 தட்டு கொழுக்கட்டையும் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வெந்து வரணும். இது அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடி வேக வைக்க விட்டுடுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிப்புக்கு தேவையான தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போது ஒரு 4 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் திறந்து பார்க்கும்போது ஒரு ஃபோக்கோ இல்லை வந்து இது மாதிரி கத்தி இல்லை ஸ்பூனை வச்சு குத்தி பாருங்கள். அந்த டிப்பில் வந்து அது ஒட்டாமல் வரணும். அதே போல் மாவு பிசு பிசுன்னு இல்லை அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இட்லி பாத்திரத்துலேருந்து ஒரு பிளேட்டில் கொட்டி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் சிறுபருப்பையும் தொட்டு பாருங்கள். அதே மாதிரி உடஞ்சிச்சு அப்படின்னா அதுவும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகத்தோட கலர் மாறினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவை கீனி சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தாளிப்புக்கு லைட்டாக கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு கூட தாளிக்கலாம். பட் இந்த மாதிரி போடும்போது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குமே அப்படிங்கிறதுனால இப்படி நான் தாளிச்சிருக்கேன். ஸோ அப்போ நல்லா பச்சை மிளகாய் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட சிறுபருப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் நான் திருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஆற வச்ச கொழுக்கட்டை இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி உதுத்து சேர்க்கும் போது தனித்தனியாக வரும். ஸோ அதோட ஷேப்பே பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஹைபிஸ்கஸ் சேர்த்தா உடனே ரெட் கலரில் மாறிடும் அப்படிங்கிறது கிடையாது. லைட்டாக ஒரு பிங்கிஷ் க்ளோ மட்டும்தான் அதில் இருக்கும். ஆனால் ஹைபிஸ்கஸோட டேஸ்ட் அதில் நல்லா தெரியும். இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கார கொழுக்கட்டை தயார். இப்போ இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் அரை பங்கு தண்ணி வச்சுட்டு 3 காஞ்ச ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அது கூட 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை தான் இல்லை, நீங்கள் ஜாகரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் அதே நாகா கொழுக்கட்டை மாவு 100 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட 100 கிராம் துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹைபிஸ்கஸை வந்து இந்த நாட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சு இல்லையா, அந்த தண்ணியை அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது நம்ம நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால இந்த கலர் வருது இதுக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவும் அதே மாதிரி தான். மாவை தொட்டு பாருங்கள். கையில் விரலில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா மாவு ரெடி அப்படின்னு அர்த்தம். இதனையும் கையில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் கூட பிடிச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுத்துலேயுமே ஹைபிஸ்கஸோட ஃப்ளேவர் நல்லா தெரியும் நமக்கு. பட் கலர் வராது. ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த இனிப்பு கொழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு 3 to 4 மினிட்ஸில் வெந்து வந்துடும். இதையும் அதே மாதிரி
ஒரு ஃபோக்கோ இல்லை கத்தியோ வச்சு குத்தி பாருங்கள். டிப்பில் ஒட்டாமல் வந்தது, பிசு பிசுன்னு இல்லை அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹைபிஸ்கஸ் கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.